Dear children, நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா we have discussed the pseudo first order reaction. Chemical lesson number 7 chemical kineticsல நம்ம என்ன பார்த்தோம்? pseudo first order reaction பார்த்தோம். pseudo first order reaction என்ன அப்படின்னா the higher order reaction உடைய ரேட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ இந்த ஹையர் ஆர்டர் ரேட் கான்ஸ்டண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அதோட லோவர் ஆர்டராக குறைக்கிறோம். இப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்து அதை ஃபஸ்ட் ஆர்டராக மாற்றுறோம். அதுதான் வந்து சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு பண்ணுறோம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் பார்த்தோம். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இப்போது ஈத்தைல் அசிடேட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மீத்தைல் அசிடேட் எடுத்து அதை வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா அஸ்டிக் ஆசிட் ப்ளஸ் மெத்தனால் கிடைக்குது. இப்போ அதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீரோத் ஆர்டர், அதாவது இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் வாட் இஸ் தட் ஃபஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம். பிஃபோர் தட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன, ஹூஸ் ரேட் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அ ரியாக்ஷன், இண்டிபெண்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினையோட வேகம் வந்து வினைப்படு பொருள் செறிவை பொறுத்து மாறலையோ இண்டிபெண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். லெட் அஸ் கன்சிடர் எ சிம்பிள் ரியாக்ஷன் கிவன் ஏ கிவிங் ப்ராடக்ட், இட்ஸ் a single step reaction. இதில் நம்ம ரேட் லா ஃபார் திஸ் ரியாக்ஷன் we can write the rate law, rate which is equal to k, that is proportionality or rate constant, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 0. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, இந்த கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ண. அப்போ பவர் ஏன்றது இங்கே வந்தால் 1ன்னு அர்த்தம். இங்கே பண்ணால் இப்போ இது ரேட்டில் எப்படி மாடிஃபை பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன், டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 1. என்ன ஆகும், டிஏ டிடி, இந்த டிடிஏ இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கே டிடின்னு மாறுது. இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்டகிரேட் பண்ணோம். ஒய் வி வாண்ட் டு இன்டகிரேட், டிஃப்ரென்ஷியேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் ப்ராசஸ் தான் என்னது இன்டகிரேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா. இன்டகிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணோம்னா அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் பர்டிகுலர் கான்ஸ்டன்ட்லேயும் பர்டிகுலர் ரேட் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரியாக்ஷன் டஸ் நாட் கம்ப்ளீட்டட், ரியாக்ஷன் இஸ் ப்ரோக்ரஸ், போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு தான் இந்த ரெண்டு இன்டகிரேட்டட் ரேட்டில் கொண்டாடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இன்டகிரேஷன் லிமிட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு வந்து கேவை வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து என்ன, அது ஒரு கான்ஸ்டன்ட் 0, அதனால் நமக்கு மீனிங்லெஸ். அதுதான் நமக்கு என்ன தவிர்த்து டி, சரிங்களா. அப்பர் லிமிட் லோவர் லிமிட்டு டி டு 0 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு கேடி. நமக்கு வேண்டியது என்ன, கே இந்த பக்கம் வச்சுட்டு டி அந்த பக்கம் கொண்டு போகும். ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் ஏ டிவைடட் பை டி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனாக கூட மாற்றி அதிலிருந்து சுலோப்பை வச்சு நம்ம ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், அந்த டேஞ்சன்ட்டில் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஃபோட்டோகெமிக்கல் அப்படின்னா என்ன, ஃபோட்டோ மீன்ஸ் லைட்டு. அப்போ லைட்டை பாஸ் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். இதென்ன டீகம்போஷன் ஆஃப் ஹைட்ரஜன், வாட் இஸ் இட் ஃபார்ம். இங்கே பாருங்கள், ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனில் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் H2 ப்ளஸ் I2 ஃபோட்டான் நமக்கு என்ன கிடைக்கும், 2HI கிடைக்கும், 2HI. இல்லாட்டா நம்ம என்ன பண்ணலாம், குளோரின் கூட வரும், சரிங்களா. எல்லாமே வந்து இது என்ன, கேஸஸ் ஃபேஸ், கேஸு இதுவும் கேஸு, ஹெச்ஐ கேஸ், சரிங்களா. ரெண்டாவது என்ன அப்படின்னா டீகம்போஷன் ஆஃப் வாட் இஸ் இட் N2O, டை நைட்ரஸ் ஆக்சைடு, N2O டீகம்போஷன், வெப்ப சிதைவடைதல் N2O. எப்படி சார் போகும்னா N2 ப்ளஸ் ஆஃப் O2 பிரியும், N2 ப்ளஸ் ஆஃப் O2, இதான் நெசன்ட் இல்லையா, நமக்கு தெரியும் நமக்கு ஆஃப் O2. தேர்ட் ஒன் என்னென்னா
iodination of acetone. Iodination of acetone in acid medium is zero order with respect to iodine. எதோடைய கான்சன்ட்ரேஷன் வச்சு சொல்கிறோம் நம்ம அங்கே அயோடினோட கான்சன்ட்ரேஷன். சரிங்களா, பாருங்கள். தேர்ட் ஒன் CH3 CO CH3 iodination of acetone plus I2 acidic medium. என்ன ஆகும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அயோடின் சேரும். ஒரு இங்கே பாருங்கள், இந்த இருக்கக்கூடிய இதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருக்குது, அது வந்து அசிடிக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா, அந்த ரெண்டு அயோடினில் ஒரு அயோடின் ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து ஹெச்ஐயாக வெளில போயிட்டு ஒரு சப்ஸ்டியூஷன் நடக்கும். இப்போது CH2I CO CH3 ப்ளஸ் HI. இதுதான் iodination of acetone. With respect to the concentration of iodine, it is also one of the zero order reaction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அப்போது integrated rate law for a zero order reactionல a reaction in which rate is independent of the concentration of reactant over a wide range of concentration is called zero order reaction. This is the exact definition. By using this mathematical relation, we can calculate the rate constant for a zero order reaction. Then one more thing we have discussed, that is example for zero order reaction. இது வந்து 2 mark questions-ல 1 marks-ல இதெல்லாம் வந்து கேட்டகரியில் இது கேட்பாங்க. photochemical reaction and then decomposition of nitrous oxide and then third one iodination of acetone. Okay, thank you.